கொஞ்சம் அமைதியா ஏய், பிரகாஷ் என்னடா அது எது கத்துற என்னாச்சு இப்போ பிரகாஷ் பிரகாஷ் ராகினி வெளிய வா எதுக்கு இப்படி கத்துறா தெரியல போய் பாரு. எங்க இருக்கா என்னடா என்னாச்சு என்னடா? ஏன்டா இப்படி மிருக மாதிரி நடந்துக்கிற என்னடா ஆச்சு உனக்கு டேய் பிரகாஷ் நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல பொம்பளை புள்ள கை நீட்டி அடிக்கிற என்ன பழக்கம் இது என்ன பண்றா பொம்பளை புள்ள மாதிரி நடந்துடா வாங்க இதுக்கு மேல அவன் கை அவன் மேல பட்டுச்சு அவ்வளவுதான் அவ என்ன பண்ணா தெரிஞ்சா நீ அவளை கொன்னுடுவ என்ன பண்ணா வசந்த் கூட பைக்ல பொண்ணு நெருக்கமா போனா டேய் என்னடா சொல்ற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத பிரகாஷ் அம்மா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்லு நீ அவனை கொஞ்சிட்டு போனதை நான் பார்த்தேன் சொல்லு என்ன நடக்குது பிரகாஷ் அம்மா ஏன் கிட்ட கத்துறத விட்டுட்டு அவ கிட்ட கேளுங்கம்மா அவ ஏன் பொண்ணுடா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அம்மா அவ உங்க நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு வந்திருக்கா நீங்களே கேளுங்க சொல்லு பிரகாஷ் பிரகாஷ் இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்துற அவன் கூட பைக்ல தானே போனா என்ன நேர இது உங்களுக்கு சாதாரணமா தெரியுதா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிருக்கேன் உஷா வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் இந்த வீட்டை சேர்ந்த யாரும் கான்டாக்ட் வச்சுக்க கூடாதுன்னு அதுக்கு அந்நியரா. இது அநியாயமா இருக்கு நீ அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அக்கா என்ன பேசுறீங்க நாங்க தான் இல்லன்னு சொன்னானே சாரி சத்யா அதுக்கு இல்ல ஆனா பிரகாஷ் சொல்றதுக்காக இவ அவன் கூட பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அந்நியரே வேணாங்கிற காயத்ரி பிரகாஷ் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கான்ல ராகினி நீ சொல்லு அவங்களோட பைக்ல போனியா அப்பா அது மட்டும் இல்லப்பா இது அதுக்கும் மேல போயிடுச்சு என்ன உனக்கு அவனுக்கு நடுவுல என்ன இருக்கு பிரகாஷ் அம்மா ஒண்ணு நீங்க கேளுங்க இல்லை என்ன கேட்க விடுங்க சொல்லு ராகினி என்ன நடந்தது சொல்ல புரியல சும்மா எதுக்கு எடுத்தாலும் கையை நீட்டிக்கிட்டு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்கு அவங்க கூட பைக்ல போன நானும் அவனும் லவ் பண்றோம் என்ன இவள கொல்ல போறியா எவ்வளவு தைரியம் தான் லவ் பண்றேன்னு சொல்லுவா ஆமா நீ என்ன கேட்ட இவ பதில் சொன்னா சொல்லி வை ஏய் காயத்ரி கொஞ்சம் அமைதியா இரு என்னங்க அமைதியா இருக்கிறது லவ் பண்றது தப்பா காயத்ரி என்ன பேசுற நீ ஆமா மாமா லவ் பண்றது தப்பா சொல்லுங்க காயத்ரி அத்தை காதல் ஒண்ணு பாவம் இல்ல இத காரணமா காட்டி இவளை குத்தி காட்டி அசிங்கப்படுத்துறத நான் அனுமதிக்க மாட்டேன் ஏன் நானும் இவரை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு ஜானகி இதுல ஆத்திரப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்ல இது அமைதியா நிதானமா பேசி முடிவெடுக்க வேண்டிய அப்பா, நீங்க விஷயம். என்ன சொல்றீங்க? ஏய், இதுல ஆத்திரப்பட்டோ கோவப்பட்டோ ஒண்ணும் பண்ண முடியாது நீ அமைதியா இரு காயத்ரி நாங்க ஒண்ணும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆள் இல்ல ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும் வீம்பா அதே பண்றது எந்த விதத்துல நியாயம் நீயும் குமாரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணீங்க நான் இல்லன்னு சொல்லல ஆனா எந்த வயசுல காதலிக்கணும் எப்ப கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறதுல ரெண்டு பேருக்கும் ஒரு தெளிவு இருந்தது நீயும் வேலை பார்த்தா அவனும் வேலை பார்த்தான் ரெண்டு பேரும் கூடி பேசி சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணீங்க நீங்க ரெண்டு பேருமே உங்க சொந்த கால்ல நின்னதுக்கு அப்புறம் தான் காதலிச்சீங்க ஆனா இங்க அப்படியா உஷாராணி பிரகாஷ் சத்யா ரெண்டு பேரும் மேலயும் ஆத்திரத்துல இருக்காங்க நம்ம குடும்பத்தையே பகையாளியா பாக்குறாங்க இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இவ இப்படி பண்றது நியாயமா பெரியவங்க சண்டையில இவங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்புறம் ஏய் இல்ல காயத்ரி நீ இத காதல் அது இதுன்னு பேசாத இது வயசு கோளாறு இதெல்லாம் காதல்னு பொதுவா சொல்லி அனுமதிக்க முடியாது பரலகுமார் எங்க நீயும் தப்பா பேசுறேன்னு நினைச்சேன் நீயாவது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டிய ஏண்டா எனக்கு மட்டும் அவன் மேல அக்கறை இல்லையா ராகினி இதெல்லாம் வேண்டாம் நல்லதுக்கு இல்ல அண்ணா என்ன ஏய். முடியாதுங்கறியா சொன்ன என்ன காயத்ரி
இதுல என்ன தப்பு இருக்குன்னு வேண்டாம் வேண்டாங்கிறீங்க? ஏன் வேண்டாம் சொல்றேன்னா அந்த வசந்த் ஒரு பொறுக்கி இவள தப்பா படம் எடுத்தவன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத பிரகாஷ். நீ கூட தான் சத்யா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண. ஒன்ன விடவா? அக்கா எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? இல்ல சத்யா, பிரச்சனைனா பேசிதான் ஆகணும். என்ன காயத்ரி, அதுக்காக அந்த பையனையும் பிரகாஷையும் ஒரே தட்டுல வச்சு பாப்பியா? ரெண்டு பேரையும் ஒரே தட்டுல வைக்கல மாமா. பிரச்சனை ஒண்ணுதான்னு சொல்றேன். என்ன சொல்ல வரீங்க? நீ ஆத்திரப்பட்டு பேசி முடிவெடுக்கிற காரியம் இது இல்ல. இப்ப நீ எப்படி சத்யாவுக்கு நல்ல புருஷனா இருக்கியோ அதே மாதிரி அவ முதல்ல தப்பு செஞ்சிருந்தாலும் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டது ராகினிக்கு நல்லதா பட்டிருக்கும். அதனாலதான் ராகினி அவனை காதலிச்சிருப்பா. இத பெரியவங்க நாம புரிஞ்சுக்கிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம ஆளாளுக்கு திட்டினா எப்படி? சண்டை வந்தா சமாதானம் வரவே வராதா? அண்ணியாரே, நீங்க உங்க வேலையை பாருங்க. இதுல எல்லாம் நீங்க முடிவெடுக்க முடியாது. பிரகாஷ், இல்ல காயத்ரி, பிரகாஷ் சொல்றது சரிதான். இதெல்லாம் ஒத்து வராது. மாமா அப்படி இல்ல. அக்கா சொல்ற மாதிரி முன்ன வசந்த் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நல்லவன மாறி இருந்தா இவ எதுக்கு சப்போர்ட் பண்றா? சத்யா, பிரகாஷ் இப்ப அத பத்தி பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. ராகினி வசந்த் ஒண்ணு சேரணும், சேர்ந்தே ஆகணும். என்ன சொன்ன? உன்ன சேர்ந்தாகணுமா? என்ன இது விதிங்கிற மாதிரி பேசுற? இல்ல பிரகாஷ், இப்ப இத பத்தி பேச வேண்டாம். ராகினி பத்தி பேசதான் நான் வெளியில போலான்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் பேசிக்கலாம். என்ன சத்யா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன சத்யா, என்ன ஆச்சு? சேர்ந்தே ஆகணும்னு சொல்ற, அப்படி என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணு இல்லாம நீ இவ்வளவு அழுத்தமா பேச மாட்டியே. சத்யா, மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பிரகாஷ் நீங்க மேல வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். சத்யா, ப்ளீஸ்க்கா, அப்புறம் பேசிக்கலாம்க்கா. அப்புறம் பேசிக்கலாம்னா விஷயம் வெளியில வந்துருச்சு. நானும் அவ காதலுக்கு உதவிதான் செய்யறேன். ஆனா நீ என்னமோ சேர்ந்தே ஆகணும்னு சொல்ற. என்ன நடந்துச்சு? ஏன் ஒருவேளை அவங்க பிரிஞ்சாதான் என்ன? அக்கா அண்ணி, என்ன சத்யா, அவன் ராகினியை தப்பா படம் எடுத்துட்டான். அதனால அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றியா? நம்ம எந்த காலத்துல வாழ்றோம்? நான் அதுக்கு பேசலைங்க. சரி விடுங்க, நம்ம இப்பவே பேசி ஒண்ணு முடிவெடுக்க வேண்டாம். இன்னொரு நாள் பேசிக்கலாம். இல்ல, நீ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு பேசுற. சொல்லு, ஏன் ராகினி அவனை கட்டிக்கணும்? சொல்லு. அண்ணி சொல்ற மாதிரியே இது. அப்புறம் நீ அமைதியா இரு. சொல்லு சத்யா. அக்கா, இப்ப இருக்கிற மனநிலையில யாராலையும் சரியா முடிவெடுக்க முடியாது. பின்ன எப்ப பேசணும்? சத்யா, நீ என்ன நினைக்கிற? என்ன மறைக்க நினைக்கிற? சொல்லு. ஒண்ணுமே இல்லங்க. சொல்லு சத்யா. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. சத்யா, சொல்லு சத்யா, என்ன விஷயம்? மாமா ஒண்ணும் இல்ல மாமா. சொல்ல புரியலையா? வசந்தும் ராகினியும் ஏற்கனவே வாழ்க்கையை தொடங்கிட்டாங்க. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எதை இழக்க கூடாதோ அதை ராகினி இழந்துட்டான்.